துலாம் ராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சியில் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? வேலையில் சிறு சிறு இடையூறு இருந்துக்கிட்டே இருக்கும். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, லாக் ஆகிடுவீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். எந்த மாதிரியான வழிபாடுகள், தானம், பூஜை எல்லாம் பண்ணலாம்? லக்ஷ்மி நரசிம்மர் இல்லை யோக நரசிம்மர் இல்லை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும்? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு போராட்ட காலமாக தான் இருக்கு. வேலையும் பார்த்துக்கிட்டு தொழிலும் அமைப்பதற்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. திருமண வாழ்க்கையோ காதல் கை கூடுறதோ நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடு, பூஜை, பரிகாரம்லாம் செய்யலாம்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சி வரப்போகுது. அதுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன் கொடுக்கும், யாருக்கெல்லாம் தீங்கு கொடுக்கும், இதை பற்றி எல்லாமே நம்ம அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆல்ரெடி 7 சனியில் நிறைய 3 ராசிக்காரங்க இருக்காங்க. இப்போ சனி பயிற்சி நடந்தது, அப்புறம் நடுவில் குரு பயிற்சி நடந்தது. இப்போ திரும்பியும் சனி வக்ர பயிற்சி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மேம், என்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்? ஏன்னா அந்த பேரே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ அது நல்லது தானா, இல்லைன்னா ஏதாவது கெட்டது கொடுக்குமா? இப்போது ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் சிலருக்கு நல்பலனும் கொடுக்கும், சிலருக்கு தீய பலனும் கொடுக்கும். வக்ரம்ன்றது என்ன அப்படின்னா, அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அது நல்ல இடத்துல இருக்கா, அதாவது நல்ல இடம்னா அதோடைய இருக்கக்கூடிய வீடு சுபமான வீடா இல்லை நட்பு வீடான்னு தெரிஞ்சு அதுக்கான பலனை கொடுக்கும். இப்போ சனி பகவான் அவர் மீன வீட்டில் இருக்கார். ஓகேங்களா, நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் வக்ரம் அப்படின்னா இன்னொரு ராசிக்கு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அவர் இன்னொரு ராசிக்கெல்லாம் போல அதே மீன வீட்டில் நட்சத்திரம் தான் பின்னோக்கி செல்ல போகிறார். இப்போ இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துலேருந்து பின்னோக்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் பின்னோக்கி செல்ல போகிறார். அப்போ நீங்கள் எல்லாரும் பயப்படலாம், மக்கள்லாம். ஆஹா, அப்போ திரும்பி நம்ம 7 சனியில் பட்ட கஷ்டத்தையே பட போகிறோமா, அப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமா சனி பகவான்கிட்ட அப்படின்னு பயப்பட போகிறீங்க. பயப்படவே வேண்டாம். பின்னோக்கி செல்லும்போது கண்டிப்பாக நல்பலனை தான் கொடுப்பார் சனி பகவான். முன்னோக்கி செல்லும்போது மட்டும்தான் அவர் கொஞ்சம் ஒரு விதமான நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பாரே தவிர பின்னோக்கி செல்லும்போது கண்டிப்பாக நல்பலனை தான் கொடுப்பார். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவ்வளோ தெளிவாக நல்பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு குரு பகவான் இப்போ தான் பயிற்சி ஆயிருக்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கார். அந்த குரு பகவான் அதுவும் 12 வருடத்துக்கு ஒரு முறை இப்போ பயிற்சி ஆயிருக்காரு. அதுவும் அவருடைய உச்ச வீடான கடக வீட்டுக்கு வந்திருக்கார். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அவருடைய உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரத்திலேயே இப்போ ட்ராவல் ஆகிறார். அப்போவே எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார், அவர் எவ்வளோ வேகமாக இருப்பார், அவர் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக கேட்கக்கூடிய வரன்களை கொடுப்பார். அப்போது அவர் இங்கேருந்து குருவை 9ஆம் பார்வையை பார்க்க போகிறார். அப்போ அது நல்பலன் தானே கொடுக்க போகிறாரு. குரு இங்கேருந்து 9ஆம் பார்வையை சனியை பார்க்க போகிறார். ஸோ நமக்கு பாக்கியமாக நிறைய விஷயம் கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது வேகத்தை கொண்டு நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஸோ நம்மளை வேகமாக ஒரு விஷயத்தில் கொண்டு போய் மாட்டி விட பார்க்கும். நம்ம அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நல்லது எது கெட்டது எதுன்னு அலசி ஆராய்ந்து போகும்போது அது நமக்கு நிறைய விஷயங்களை பாடமாகவும் கொடுக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்களை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது ஒரு பாசிட்டிவ் பீரியடாகவே தான் இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள் காலம் நல்லதாக இருக்கும்? இது வக்ர பயிற்சி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 26ஆம் தேதி சனி வக்ர பயிற்சி ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சனி பகவான் வக்ர பயிற்சியில் இருக்க போகிறார். இதுக்கு நடுவில் நமக்கு குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் வரப்போகிறாரு. மாதக்கோளான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் ட்ராவல் ஆகி வரப்போகிறாங்க. ஆனால் மேஜராக இருக்கக்கூடிய சனியும் குருவும் அண்ட் ராகுகேவும் அவங்கவுங்க இடத்துல தான் இருக்க போகிறாங்க டிசம்பர் வரைக்கும். ஸோ அது வரைக்குமே நமக்கு நல்பலனை தான் கொடுக்கும். 12 ராசிக்கும் ஏதாவது ஒரு ரீதியான நல்பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ 7 சனியில் இருக்கிறவங்களுக்குமே இப்போ ஒரு 4 மாதமாக கஷ்டப்பட்டுட்டே வந்திருப்பாங்க, அவங்களுக்குமே ஒரு நல் காலமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குருவோட அருள் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது இப்போது கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ல் குரு பார்க்க போகிறாரு. ஓகேங்களா, 8ஆம் பார்வையை குரு பார்க்க போகிறார். அப்போ அவங்க 8 ரீதியாக என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீராத பிரச்சனையில் இருப்பாங்க, தீராத கடனில் இருப்பாங்க, இல்லை தீராத நோயில் இருப்பாங்க, இல்லை தீராத வம்பு வழக்கில் இருப்பாங்க, இல்லை திடீர் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8ன்றது எல்லாம் நெகட்டிவ் எக்ஸ்பெக்டே பார்க்கக்கூடாது. நம்ம 8ன்றது திடீர் அதிர்ஷ்டம்.
அந்த திடீர் அதிர்ஷ்டத்தால் அவங்களுக்கு இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டமாக ரொம்ப நாள் விற்காத இடம் விற்கும், இல்லை ரொம்ப நாள் கொடுக்காத பணம் வரும், இல்லை ரொம்ப நாள் கேஸ் நடந்துட்டுருக்கா திடீர்னு அது அதிர்ஷ்டமாக நமக்கு நல்லது நடக்கும். ஸோ அந்த மாதிரி இது 8 நான் வந்து சொன்னது குரு கும்ப வீட்டை பார்க்க போகிறார். ஏன்னா இந்த எல்ட சனியில் 3 ராசி இருக்காங்க. லாஸ்ட்டாக கும்பம் இருக்காங்க, பாத சனியில், மீனம் ஜென்ம சனியில் இருக்காங்க, மேஷம் ஆரம்ப சனியில் இருக்காங்க. ஸோ இந்த 3 ராசிக்கும் கண்டிப்பாக ஒரு ரீதியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதில் மீனத்துக்கு நல்ல பெனிஃபிட்டே கிடைக்கும். ஏன்னா குரு 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. சனி பகவான் ஆல்ரெடி உள்ளேருந்து ரிவர்ஸில் போகப்பார், நட்பலனே கொடுப்பார். இல்லை நடுவில் 2 பேர் யார் இருக்காங்க, கும்பம் அண்ட் மேஷம். கும்பம் பார்த்திங்கன்னா 8ஆம் பார்வையாகவும் மேஷத்துக்கு 10ஆம் பார்வையாகும். ஸோ அந்த 8ல் இருக்க பிரச்சனை கும்பத்துக்கு சரியாகும், மேஷத்துக்கு 10ஆம் பார்வை. மேஷம் பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனியில் என்னத்தை ரொம்ப ஃபேஸ் பண்ணாங்கன்னா அழுத்தம். எதை எடுத்தாலும் அழுத்தம், எது எடுத்தாலும் அவங்களுக்கு கிளியர் ஆகலை. எதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ இந்த குருவோட பார்வை அங்கே படும்போது அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த லோன் கிடைக்கல, பிஸ்னஸ் நடக்கலை, இதெல்லாம் நடந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே சனி பகவானோட அனுகிரகமும் குரு பகவானுடைய பார்வையும் அவங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸோ இந்த 3 ராசி பற்றி சொன்னீங்க, இதில் யாருக்கு ரொம்ப நல்ல ஒரு காலமாக இருக்கும் மேம்? 3 பேருக்குமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க பிரச்சனை சால்வ் ஆகும். அதில் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது மீனராசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா 9ஆம் பார்வையாக குருவும் பார்க்க போகிறாரு, சனி பகவான் அங்கேயே இருக்க போகிறாரு. எப்பயுமே இந்த சனியும் குருவும் கனெக்ஷனோ, இல்லை சனியும் குருவும் ஒன்றாக இணைந்து இருக்குதோ, இல்லை சனியும் குருவும் பார்வையோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்கான வெற்றியாக இருக்கும். ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் ரொம்ப வைராகியமாக தைரியத்துடன் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மீன ராசிக்கு இந்த 7 சனியில் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீன ராசிக்கு முதல்ல நம்பிக்கை போயிடுச்சு, உடம்புல தைரியம் இல்லை, உடம்பு முதல்ல சரியில்லை, எது எடுத்தாலும் அவங்களுக்கு தடை தாமதம், வருமானம் எதை எடுத்தாலும் இது இப்போ அது எல்லாமே கிளியர் ஆகும். மீனம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காகிடும். அப்போது தி பெஸ்ட் வந்து மீனராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சியில் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? துலாம் ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விதமான கொஞ்சம் தடங்களையும் தாமதத்தையும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். முக்கியமாக எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அவங்க வேலையில் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய மேல் அதிகாரிக்கிட்டலாம் ரொம்ப கவனம் தேவை. நம்ம அங்கே இங்கே ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வேலையில் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது இல்லாமல் இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு. இதை விட வேறு எதாவது பெட்டர் வேலை பார்க்கலாமா, தொழில் பண்ணலாமா, இல்லை இதை பண்ணிக்கிட்டே அதை பண்ணலாமா, துலாம் ராசி நேயர்கள் அப்படி தான் யோசிப்பாங்க. எனக்கு ஒரு இன்கம் பத்தாது, இன்னொரு இன்கம் வேணும், அப்போ இதை பண்ணும்போது இன்னொன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க அதிலெல்லாம் ரொம்பவே கவனம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். 2வது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வேலையில் சிறு சிறு இடையூறு இருந்துக்கிட்டே இருக்கும். மேல் அதிகாரியாலேயோ இல்லை இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலையை இன்றைக்கி முடிக்காமல் நாளைக்கு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அன்றன்றைய வேலையை அன்னன்னைக்கே நீங்கள் முடித்து அன்னன்னைய ஒர்க்கை நீங்கள் முடித்து உங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா மேலதிகாரியோடைய எந்த இடையூறும் உங்களுக்கு பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்விலாம் எப்படி மேம் இருக்கும் துலாம் ராசி இருக்கிறவங்க? இப்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முயற்சி பண்ணி கடும் உழைப்பு போட்டால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு எளிதில் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் தான் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியாக சொல்லப்படுது. அப்போது சனி பகவானாலே ஒரு விஷயத்தை கடும் முயற்சி பண்ணணும். நம்ம சும்மா லேசாக முயற்சி பண்ணிவிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணோன்னா சனி பகவான் கொடுக்க மாட்டார். அப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப முயற்சி பண்ணி, அதுலேயும் இப்போது சனி வக்கர பயிற்சி நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கான வெற்றி சனி பகவான் கொடுத்துடுவார். ஏன்னா நீங்கள் துலாமுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா தராசு தான். ஸோ சனி பகவான் நீதிமானாக அங்கே இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதற்கான ஊதியத்தை உனக்கு கொடுத்துங்கன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், வேலையில் பண்ணும்போது கவனம் வேணும். நீங்கள் கொஞ்சம் வேலையை சரியாக பண்ணலை அப்படின்னா உங்கள் மேலதிகாரி உங்கள் வேலையில் கை வச்சுருவார். இல்லை நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க வேலை செய்கிறவங்க கூட தேவையில்லாமல் காசப் பேசுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையாக இருக்கும். இது எல்லாமே சனி பகவான் இம்மிடியேட்டாக தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஸோ கவனமாக செய்யும். ஸோ வேலை பற்றி பேசுனீங்க, கல்வியை பற்றி பேசுனீங்க. அடுத்தது குடும்ப வாழ்க்கைகள் துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்?
குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். காதல் திருமணம் அந்த மாதிரிலாம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்களும் பல தொழில் மீன்ஸ் பல சுப காரியங்களை செல்வதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க தலைமையில் நிறைய விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது துலாம் ராசி நேயர்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விசேஷத்துக்கு இவங்க தலைமை தாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பட் அது எல்லாமே அவங்க பயன்படுத்திக்கிறமே தவிர மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா 70% நல்லா இருக்குது, 30% உங்கள் பேர் கெட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனத்துடன் செயல்பாடு பண்ணணும். அதே மாதிரி துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் சிறு இது எப்படின்னா இப்போ கணவனாக இருந்தாச்சும் மனைவி வீட்டு சைடில் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே இக்னோர் பண்ணி மீன்ஸ் அதை பெருசு பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை தப்பிச்சிடும். இல்லை சின்ன விஷயத்த நான் கொஞ்சம் பெருசு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போகணும், ஈகோ இஷ்யூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அது கண்டிப்பாக டைவர்ஸ் வரை போவதற்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டு கொடுத்து போகும்போது நமக்கு சரியாக இருக்கும். நார்மலாகவே ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நேரமாக இருக்குமா மேம் இது? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை. எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனம் தேவை. ஸோ எந்த இடத்துலையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, லாக் ஆகிடுவீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் இடத்துலையும் லேண்ட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு உங்களுக்கான வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகள். துலாம் ராசி நேயர்களுக்கு தொழிலும் சரி குடும்பம் சரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ உடல்நிலை எப்படி எந்த மாதிரி இருக்கும்? அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது உடல்நிலை பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன இடையூறு இருக்கும்போதே அவங்க அதற்கான செக் பண்ணிக்கும் போது சரியாக இருக்கும். சரியான நேரத்தில் உணவு சாப்பிடணும், சரியான நேரத்தில் உறங்கவும் செய்யணும். இதை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு உடல்நிலை பாதிப்புன்றது கண்டிப்பாக வரும். அதை விட முக்கியமான விஷயம், கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்கள் எப்பவும் உடல் பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். திரும்பவும் நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த வீட்டில் தான் சனி பகவான் உச்சம். சனி பகவான் எந்த வீட்டில் இருக்காரோ, அது நீச்சமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் வீடான மேஷம் வீட்டில் சனி பகவான் நீச்சமாகக்கூடிய மேஷராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் எப்பயுமே சனி பகவானை கண்டு பயந்து தான் ஆகணும். ஸோ உடல் பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமான விஷயம். உணவு சரியான நேரத்தில் சாப்பிடணும், அளவான சாப்பாடு சாப்பிடணும், ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். அதே மாதிரி சரியான நேரத்தில் உறங்க செய்யணும். இதெல்லாம் பண்ணும்போதே துலாம் ராசி நேயர்களுக்கு நிறைய பிரச்சனையிலேருந்து சேஃபாக இருக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க இந்த வேலை பலுவால் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை ஸ்கிப் பண்ணுவாங்க, இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி உணவை எடுத்துப்பாங்க, இல்லை சரியான உணவு எடுத்துக்காமல் தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், இல்லை ஸ்ட்ரெஸ்னால சரியாக தூங்க மாட்டாங்க, இந்த மொபைல் நோண்டிக்கிட்டே இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்பேலன்ஸ்ட் ஆகும்போது லேடிஸாக இருந்தாங்கன்னா பிசிஓடி பிரச்சனையோ, ஹார்மோனல் இன்பேலன்ஸோ, அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வர்றதோ, ஏர்ஃபால் ப்ராப்ளம் வர்றதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். தைராய்டு ப்ராப்ளம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பயுமே இந்த துலாம் ராசி நேயர்கள் வந்து உணவுலையும் சரி ஆரோக்கியத்திலும் சரி ரொம்ப கவனம் செலுத்தணுன்றது முக்கியம். அது இந்த சனி வக்கர பயிற்சி ரொம்ப ரொம்ப உடலில் வந்து கவனம் செலுத்தணும். எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருக்குது. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் விஷயம் துலாம் ராசிக்கு இருக்குமா இந்த வக்கர பயிற்சியில்? பாசிட்டிவ் அப்படின்னா அவங்க எங்கே இருந்தாலுமே ஜெயிச்சிருவாங்க. எப்படின்னா எங்கே இருந்தாலும் வந்து அவங்களுக்கான வேலையை அவங்க சாதிச்சுக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த துலாம் ராசி. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு சனி பகவான் கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவான் வக்கர பயிற்சியில் மீனத்தில் நல்லாவே இருக்கார். ஏற்கனவே இந்த வீட்டை சனி பகவான் தானே நமக்கு உச்சம் பெறக்கூடியது. அப்போ கண்டிப்பாக அந்த தொழில் ஜீவனஸ்தானம் அதுன்றது துலாம் ராசிக்கு இயற்கையாகவே அமையக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். இந்த வக்கர பயிற்சியும் கண்டிப்பாக அமைஞ்சிடும். துலாம் ராசினர் நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது எல்லாருக்கும் இப்போ கிளியர் ஆகும். ஜூலை 26 டிசம்பர் 10 உங்களுக்கான ஒரு பர்மனெண்ட் வேலை கிடச்சிடும். ஓகே மேம். இவங்க எந்த மாதிரியான வழிபாடுகள், தானம், பூஜை எல்லாம் பண்ணலாம் மேம்? இவங்க வந்து பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, வழிபாடு பரிகாரம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மர், நான் வந்து இவங்களுக்கு சொன்ன மாதிரி தான், மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி தான், லக்ஷ்மி நரசிம்மர் இல்லை யோக நரசிம்மர் இல்லை நமக்கு சோளிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மர், இந்த நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கலாம். இவங்க வந்து இந்த அகோரமாக இருக்கக்கூடிய அகோர வீரபத்ரர், வீரபாகர், அப்புறம் வந்து 18ஆம் படி கருப்பு, அப்புறம் வந்து முனி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தோடைய வழிபாடெல்லாம் எடுக்கும்போது இவங்களை வேறு எந்த பெரிய விஷயத்திலும் சிக்க விடாமல் காக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் மேம்?
விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி குரு பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை அவங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சே நமக்கு வந்து சரியான காலம் வரல, சரியான நேரம் வரல, நமக்கான நிறைய விஷயங்கள் நடக்கலை, தாமதமாக இருக்குது, தடையாக இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க, வேலை கிடைக்கல, திருமணம் நடக்கல, ஃபேமிலியோட பெருசாக ஈடுபாடு இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு அமையக்கூடிய நிறைய விஷயங்கள் அமையலை. எந்த பேச போனாலுமே பிரச்சனையாக போகுது, எதை செய்ய போனாலும் பிரச்சனையாக போகுதுன்றது வருத்தம் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு போராட்ட காலமாக தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி வக்கர பயிற்சியாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் ரொம்ப அமோகமாக இருக்கும். இதை அவங்க பயன்படுத்திக்கணும். ஆக்சுவலி இது ஒரு கோல்டன் பீரியட் கார்டு இருக்கிறதுலையே. இதில் யாருக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, மகர ராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, மீன ராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதில் முதல் தரமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் இதை அவங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 4-5 வருடம் இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீரியடை அவங்க பார்க்க முடியாது. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க நிறைய விஷயங்கள் செய்யலாம், செட்டில் ஆகிக்கலாம், நிறைய விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கான கல்வி விஷயங்கள் எப்படி இருக்கும்? கல்வியில் கண்டிப்பாக ஒரு தேர்ச்சி இருக்கும். கல்வி படிக்காத குழந்தைங்க நல்லாவே படிப்பாங்க. கல்வியில் நிறைய தடை தாமதம் வந்து முடியும். 2வது மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு செல்வதுன்றவங்க இப்போ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மேல் படிப்பு இங்கே உள்நாட்டிலே படிக்கிறீங்கனாலும் அதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட்டும் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்த காலேஜும் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஜாஸ்தி. புதுசாக வேலை தேடுறவங்க, ரொம்ப வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா? கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வேலையே கிடைக்கல. நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு போய்ட்றீங்க, ஆனால் எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு. கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போ வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வேலையில் ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். புது வேலைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா பழைய வேலையை விடாமல் நீங்கள் புது வேலை உங்களுக்கான வேலையா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் செய்யும்போது அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்கள் வேலையும் பார்த்துக்கிட்டு தொழிலும் அமைப்பதற்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. பல தொழில்கள் விருச்சிக ராசி நேயர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரராக இருப்பார்கள். அதற்கு எல்லாருமே அப்படி கிடையாது. சில கோடீஸ்வரராக இருப்பாங்க, சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது உங்களுக்கான வாய்ப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு சின்ன தொழில் கூட அமைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேலை செஞ்சுக்கிட்டே பயன்படுத்திக்கணும். இது ஒரு நல்ல கோல்டன் பீரியட். அடுத்தது வந்து திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணம் என்றது வந்து கொஞ்ச நாளாகவே ஒரு ப்ராப்ளமேட்டிக்கலாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நான் பல விஷயம் சொல்கிற மாதிரி தான் விருச்சிக ராசியும் கும்ப ராசியும் அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சூழலில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி மர்மம் நிறைந்த ராசிகள். அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த திருமண வாழ்க்கையிலையும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இப்போது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். அதில் திருமண வாழ்க்கையோ காதல் கை கூடுறதோ நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். வேலை விஷயங்களும் சரி, திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சமயத்தில் பண்ணலாமா? விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாடி இன்னொரு விஷயமா சொல்லிடுன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுலேயும் முதல் குழந்தை ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், அதுவும் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்களுக்கு பூர்வீக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம், சொத்து, பணம், குலதெய்வம், இந்த விஷயம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவங்க இல்லை டிஜிட்டலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஷார்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஒரு பிரோஜனமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதாகவும் இருக்கும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதை விட உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். சில்வர், கோல்டு, லேண்ட் இது மூணுமே அவங்களுக்கு ஒரு ஆப்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு க்ரீன் சிக்னல் தான் இருக்குது. ஸோ ஹெல்த்து, உடல்நிலை எந்த மாதிரி இருக்கும் மேம்? விருச்சிக ராசி நேயர்களுடைய உடல்நிலை நல்லாவே இருக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் உடல் வந்து எப்பயுமே ஒரு இதுவாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான். பட் அந்த வீட்டில் சந்திர நீச்சம்ன்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த உடல்நிலை மேலே பெருசாக அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. அந்த கவனத்தை செலுத்தும்போது நல்லாவே இருக்கும். பட் விருச்சிக ராசிக்கு உடல்நிலையோ மனநிலையோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நல்லாவே இருக்கும். அப்படியே துலாம் ராசிக்கு கான்ட்ராஸ்டாக இருக்குது விருச்சிக ராசி. ஸோ இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க?
கவனமாக இருக்கணும்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எல்லாமே நல்லா இருக்குது கோல்டன் பீரியட்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த கோல்டன் பீரியடை இவங்க நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணுமே தவிர இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவோ இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களில் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விடும்போது அது கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் வேலையெல்லாம் நல்ல மாற்றம் இருக்குன்னு சொன்னேன். அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கு முடிக்கும்போது கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே இருக்கும். ஓகே மேம். ஸோ இவங்க எந்த மாதிரியான வழிபாடு பூஜை பரிகாரம்லாம் செய்யலாம் மேம்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆக்சுவலாக பரிகாரம் தேவைப்படாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு காப்பாக இருந்து காக்கணும் அப்படின்றவங்க ஊர்காவல் தெய்வம் இல்லைன்னா சப்த கன்னிமார்கள் இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய கருப்பு 18ஆம் படி கருப்பு இல்லை முனீஸ்வரன் இல்லை பைரவர் இல்லை ஆஞ்சநேயர் இந்த மாதிரி துர்க்கை அம்மன் இந்த மாதிரி காவல் தெய்வம் வழிபாடெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே மேம். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மேம். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி